மாரடைப்பு மரணங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. இதற்கு பல்வேறு காரணங்கள் இருப்பதாக மருத்துவர்கள் எச்சரித்து வருகின்றனர். மாரடைப்புக்கான காரணங்களையும் குறிப்பிடுகின்றனர். உயர் இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால் அளவுகள் உயருதல், புகைப்பிடித்தல் மற்றும் புகையிலை பயன்படுத்தல், உடல் பருமன் அதிகரித்தல், ஆரோக்கியமற்ற உணவு என பல்வேறு காரணங்கள் இருப்பதாகவும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில் சமீப காலமாக திரைத்துறை பிரபலங்கள் பலர் மாரடைப்பால் உயிரிழந்து வரும் சம்பவம்தான் பலரையும் அதிர வைத்துள்ளது. மாரடைப்பு காரணமாக உயிரிழந்த முக்கிய பிரபலங்கள் யார் யார் சற்று சுருக்கமாக பார்க்கலாம். தமிழ் சினிமாவின் நகைச்சுவையில் கலக்கி வந்த டிவி கஜேந்திரனுக்கு சிறுநீரக கோளாறு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்தது. இந்த சூழலில் திடீரென கடந்த 2023ஆம் ஆண்டு மாரடைப்பு ஏற்பட்டு காலமானார். அதேபோல ஒளிப்பதிவாளர் மற்றும் இயக்குநராக பணியாற்றி வந்த KV ஆனந்த் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு மீண்டு வந்த நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு மாரடைப்பால் தனது 51வது வயதில் உயிரிழந்தார். தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகரான விவேக்கிற்கு மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி 2021ஆம் ஆண்டு உயிரிழந்தார். வேட்டையாடு விளையாடு படத்தின் மூலம் தனக்கென ஒரு தனி அடையாளத்தை பதித்த டேனியல் பாலாஜி தனது 48வது வயதில் மாரடைப்பு ஏற்பட்டு அவர் உயிர் பிரிந்தது. எதிர்நீச்சல் தொடர் மூலம் பிரபலமடைந்தவர் மாரிமுத்து. இவர் தனது 57வது வயதில் மாரடைப்பால் காலமானார். இவரது இறப்பு செய்தி தமிழ் சினிமா துறையில் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. அதேபோல நகைச்சுவை நடிகர் மயில்சாமி சிவராத்திரி திருவிழாவில் கலந்து கொண்டு வீடு திரும்பினார். அப்போது திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனைக்கு சென்ற அவர் மாரடைப்பால் காலமானார். அதேபோல் கன்னட நடிகரான சிரஞ்சீவி சர்ஜா மாரடைப்பு காரணமாக அவர் உயிர் பிரிந்தது. தனது 31வது வயதில் காலமானார் என்பது குறிப்பிடத்தக்கது. கன்னட சூப்பர் ஸ்டார் புனித் ராஜ்குமார் இவர் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த போதே திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு அதே இடத்தில் அவர் உயிர் பிரிந்தது. அது மட்டுமின்றி பாரதி ராஜாவின் மகனும் நடிகர் மற்றும் இயக்குநருமான மனோஜ் தனது 48வது வயதில் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். இவரது இறப்பு செய்தி தமிழ் திரையுலகினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதேபோல் பிரபல நகைச்சுவை நடிகர் மனோபாலா மாரடைப்பால் உயிரிழந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.